வாச்சா கல்பத்தர்பட்சிய கிருபா சிந்து பியே வச்ச பதிதானாம் பாவனை பியோ வைஷ்ணு பியோ நமோ நமக. ஓம் அஜ்ஞான திமிராந்தச்சிய ஞானாஞ்சன சலாகயா சாக்சூருன்மீலிதமேன தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வாசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி வதிந்தே குருதே நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 8 ஸ்லோகம் 8. அபியாசம் அப்படின்னா பயிற்சி, பழக்கம். பயிற்சி ஆயிடுச்சு, அது பழகி போயிடுச்சு, அது மனனம் ஆயிடுச்சு. மனனம்னா மனப்பாடம் ஆயிடுச்சு. அது அந்த பழக்கம் எப்படி நாம நடக்கும் போதோ பேசும்போதோ உறங்கும் போதோ செயல்படும் போதோ நாம எப்படி இந்த உடல்ல இயக்கத்தை பேசும்போது கையெல்லாம் சேர்ந்துதான் பேசுது. முகபாவம், உடல் மொழின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த உடலோட அசைவுகள் எல்லாமே அந்த உடலோட எப்படி இணைஞ்சதா எல்லா பழக்க வழக்கமும் உடல் இயக்கமும் அந்த சொல்லுக்கு தகுந்த மாதிரி சிந்தனைக்கு தகுந்த மாதிரி பாவனையும் உடல் அசைவுகளும் விரல் அசைவுகளும் இருக்குதோ பார்வைகளும் இருக்குதோ அதே மாதிரி நாம என்ன நினைக்கிறோமோ அது அதுவும் இதே மாதிரி பழகி போன விஷயமா இருக்கணும். அதுக்கு பேரு அபியாசம்னு பேர். நம்மளை அறியாமலே எங்க இப்போ அமைதியா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கையை காட்டி. உங்களை பேச சொன்னா பேசும்போது கைகால் முகம் பாவனை அசையாம எப்படி பேசுவீங்க? நான் பேசும்போது இந்த கைய ஏதாவது சொல்றேன்னா அபிநயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி நம்மளை அறியாமலே பழகின ஒரு விஷயம், அது மாற்றிக்கொள்ள முடியாத விஷயத்துக்கு பேரு அபியாசம். அபியாசம்ங்கிறத அப்படித்தான் எடுத்துக்கணும். தொடர்ந்து ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல குருவை வணங்கிட்டு நீங்க மகாமந்திரத்தை தொடர்ந்து சொல்லி பாருங்க. 7 மணிக்குள்ள 16 மாலை முடிக்கலைன்னா அன்னைக்கு முழுக்க முடிக்கவே முடியாது. காலைல 4 மணில இருந்து அந்த 7 மணிக்குள்ள 108 மணிகள் கொண்ட ஒரு மாலைய 16 ரவுண்டு, அந்த 16 சுற்று, அந்த அந்த விட்டு விட்டுனாலும் 4 சுற்றா பண்ணினாலும் 4 மாலை, அடுத்து ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 4 அப்படின்னு பண்ணி 16 சுற்று முடிக்கலைன்னா அன்னைக்கு முழுக்க நீங்க கடமை தவறுனதுதான். மற்ற எல்லா செயல்களும் இழப்பாவே இருக்கும். ஆனா அந்த 16 சுற்றை முடிச்சிட்டு பாருங்க, முதல் நாள்லயே சரியா அந்த 16 நாள் பூரா சாயந்தரம் வரைக்கும் ஒவ்வொரு மாலையா பண்ணி அந்த 16 சுற்றை நிறைவேற்றுறதுக்காக அரும்பாடுபட்டதுல அந்த 16 சுற்று மகாமந்திரம் சொன்ன பலனும் அந்த பழக்கமும் நமக்கு அவ்வளவு திருப்தியா இருக்காது, பழக்கமே ஆயிருக்காது. மற்ற செயல்களையும் நேர்த்தியா செயல்பட்ட திருப்தி உங்களுக்கு வராது. வழக்கம் போல கர்மாவில் மாட்டி இருக்கிறவன் எப்படி முட்டி மோதி ஏமாந்து அலக்கழிச்சு வருத்தப்பட்டு ஒரு தடவைக்கு 9 தடவை 4 வேலையை 8 வேலையா செஞ்சு கால விரயம், பொருள் விரயம், குண விரயம் எல்லாம் செஞ்சு ஒரு சின்ன விஷயத்தை ஒரு அனுபவிக்கிறானோ அதே கர்மீஸ் மாதிரியே நாமளும் இருக்க வேண்டியது இருக்கும். அதே இது நீ 4 காலுக்கு நான் ஆரம்பிச்சு தர்சனார்த்தி மங்களாரத்தி முடிஞ்ச உடனே தர்சனார்த்திக்குள்ள 16 மாலையை முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, கடகடன்னு 16 மாலையை முடிச்சிட்டீங்க. அது பழகி போயிருச்சுன்னா அது மாதிரி உங்களுக்கு சொல்லுல, செயல்ல, பார்வையில, சிந்தனையில, நடையுடை பாவனையில, பசி தாகங்களை நீ அணுகிற விதத்துல எல்லாத்துலேயுமே ஒரு நேர்த்தியும் கம்பீரமும் ஒரு ராஜம்சம் இருக்கும், சுத்தமா இருக்கும். நல்லா தெரியும். அது நான் அப்ப சொல்லலாம், நாள் என் செய்யும் வினை என் செய்யும் என ஆளும் கோல் என் செய்யும்னு அப்ப சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். அந்த அளவுக்கு பவித்திரமா இருக்கும். அப்படி பழகணும். அபியாசம் அப்படிங்கிறது பயிற்சி அப்படின்னு மொழிபெயர்ப்புல சொல்லுவோம்.
ஆனா அபியாசம்ங்கிறது வெறும் பயிற்சிங்கிற வார்த்தையை மட்டுமே அதுக்கு பொருளா சொல்ல முடியாது. பழக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது எப்படி நீ பேசும்போது, சிந்திக்கும் போது, கண் இமைத்தல்ல இருந்து அங்க அசைவுகள்ல இருந்து எல்லாம் எப்படி இயல்பாவே உடல்ல இருக்குதோ, சொல்லுக்கும் சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி, அந்த சொல்லோட பொருளுக்கு தகுந்த மாதிரி எப்படி உடல் அசைவுகள் இருக்குதோ, அதே மாதிரி மனதுக்கு இது பழகின விஷயமா இயல்பாவே ஒட்டி இருந்தா அதுக்கு பேர் அபியாசம்னு நான் சொல்றேன். அப்படி உயிரோட உடலோட குணத்தோட புத்தியோட ஒட்டக்கூடிய ஒரே விஷயம் பகவானுடைய மகாமந்திரம் மட்டும்தான் ஒட்டும். வேற எதுவும் ஒட்டாது. மற்ற பழக்க வழக்கம் எல்லாம் மாறிடும். டெய்லி நீங்க புலன்களுக்கான தீனியா ஒரு உடை உடுத்துறோம். ஒரு சட்டையோ இல்ல கால் சட்டையோ இல்ல மேல் சட்டையோ, ஆணோ பொண்ணோ, ஒரு விதமான உடை. அது குறிப்பிட்ட இடத்துல இடுப்புல கட்டுறது, இல்ல வாகனம் ஓட்டும் போது நம்ம உட்கார்ந்துருக்கிற வாகனத்துல உட்கார்ற அந்த ஒரு பழக்கம், அப்புறம் அலுவலகத்துல நடமாடுறது உட்கார்ந்து இருக்கிறது, வீட்டுல நடமாடுறது உட்கார்ந்து இருக்கிறது, யாரையாவது பார்த்தா வணங்கி வரவேற்கிறதோ பேசுறதோ, எல்லா செயலையுமே நீங்க எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். அது நிரந்தரமாவே இருக்காது. சில சமயம் சில மாதிரி இருக்கும். உடல் உபாதைக்கு தகுந்த மாதிரியோ, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியோ, நம்ம அறிவு முதிர்ச்சி, அதாவது எண்ணத்தினுடைய வளர்ச்சி பழகின ஒரு விஷயமா இருக்கும் போதோ நீங்க அந்த நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கும். மாறிடும் பழக்கமெல்லாம். முதல்ல ஒரு அலுவலகத்துல உங்களுக்கான ஒரு இருக்கையில நீங்க போய் உட்கார்ந்து பொறுப்பா இருக்கும்போது உட்கார்ந்து இருக்கிற விதத்துக்கும் அதுலயே 10 வருஷம் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பழகி போச்சு. அந்த சீட்ல நீ உட்கார்ந்து இருக்கிற விதமே வேறையா இருக்கும். அனுபவம் கூடி போச்சு இல்லையா? அப்போ மாற்றங்கள் இருக்குது. ஆனா மகாமந்திரம் அபியாசம் ஆச்சுன்னா, உடல்லையும் குணத்திலையும் சொல்லுலையும் சிந்தனையிலையும் பழக்கம் ஆச்சு அப்படின்னா மாறவே மாறாது. அது உயிரோட ஒட்டிக்கும். வேற எதுவுமே உடல்ல இருக்கக்கூடிய உணர்வுகளை எதுவுமே உயிரை போய் ஒட்டவே ஒட்டாது. உயிர்ல எந்த புலனோ பாவமோ புண்ணியமோ ஒட்டவே ஒட்டாது. அப்புறம் எப்படா இவங்க எல்லாம் நரகத்துல போய் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்றானுங்க? அப்ப எதுவுமே ஒட்டாதுன்னா அவனுக்கு எந்த வேதனையுமே தெரியாதே. அப்படின்னா அங்க அவனுக்கு ஒரு சூக்குமமான உடல் கொடுக்கப்படுது. அந்த உடல் உணர்வுமயமானது. அந்த உணர்வுமயமான உடலோட அவன் தனதுன்னு உரிமை உணர்வு கலந்திருக்கும். அந்த பொய்யான அந்த உரிமை உணர்வுல அந்த சூக்கும உடலோட உணர்வு உடலோட இவை எல்லாத்தையும் அனுபவிப்பான். அப்ப அவனுக்கு சொர்க்கமும் நரகமும் அப்பதான் அவன் அனுபவிக்கிறதா, வேதனைப்படுறத அனுபவிக்க முடியும், சுகப்படுறத அனுபவிக்க முடியும். அதுவும் அந்த நரகமும் சொர்க்கமும் அந்த உயிருக்கு ஒட்டாது. இந்த ரகசியம் அவனுக்கு தெரியாது. கிருஷ்ணனை சரணடைஞ்சாதான் தெரியும். ஆச்சாரியனை சரணடைஞ்சா கிருஷ்ணனை தெரியும், கிருஷ்ணனை சரணடைஞ்சா ஆச்சாரியனை தெரியும். அப்படி குருவும் கிருஷ்ணரும் இவனுக்கு ஜீவனுக்கு கிடைக்கல அப்படின்னா அவனுக்கு அபியாசத்துக்கு வழியே கிடையாது. புரியுதா? அவர் சொல்றாரு, பார்த்தனே, மனம் வேறு விஷயங்களில் செல்லாமல் புருஷனை சிந்தனை செய்வதொன்றையே குறிக்கோளாக கொண்டு பரமபுருஷனை கிருஷ்ணரை அதை பழக்கம் செய்வதென்ற அபியாச யோகத்தை, சமஸ்கிருத வார்த்தையை தான் இவங்களும் சொல்றாங்க, அபியாச யோகத்தை அப்படின்னு தான் சொல்றாங்க. கடைப்பிடிப்பவன் அந்த பரமபுருஷனையே அடைகின்றான். அவ்வளவு சுலபம் பரமபுருஷனை சிந்தனை செய்வது. ஆனா முடியவே முடியாது. எப்ப அவனுக்கு பரமபுருஷனுடைய சிந்தனையிலேயே தன்னை ஒப்பு கொடுத்த தன்னோட உயிரையும் ஆத்மாவை பரமாத்மாவுடைய உடமையா யாரு ஆளாக்கி வச்சிருக்கிறாங்களோ அந்த பக்தர், அவர் நமக்கு குருவாக இருந்து வழிகாட்டாத வரைக்கும், பகவானுடைய பக்தர்களுடைய சகவாசம் அந்த தொடர்பு கிடைக்காத வரைக்கும் இவனுக்கு அந்த அபியாசத்தை பற்றிய அக்கறையே வராது. மற்ற பழக்க வழக்கங்கள்லாம் தாராளமா மாறிடும். ஆனா மகாமந்திரம் இதயபூர்வமா ஆத்மாவில் ஒட்டுச்சுன்னா
அது ஆத்மாவுக்குரியது. புலன்கள் ஆத்மாவுக்குரியது கிடையாது. அது கர்ம வினைக்கு உட்பட்டது. புத்தியும் அப்படித்தான், மனமும் அப்படித்தான், குணமும் அப்படித்தான். மனம் இதுக்கு பின்னால அலையும். குணத்து பின்னாலேயோ, புலன்கள் பின்னாலேயோ, கர்ம வினை பின்னாலேயோ, எது பின்னாலேயோ மனம் அலையும். ஏன்னா அதனுடைய வேலை ஜீவனுக்கு வழிகாட்டுறதாகவும் வழித்துணையாகவும் இருக்க வேண்டியது அதனுடைய வேலை. அதுக்குத்தான் மனமாகிய கிருஷ்ணர் கூட இருக்கிறாரு. அவனுக்கு பரம சாட்சியா இருக்கிறாரு மனம் அப்படிங்கிற ஒன்றார். அவனை திருத்துறது அவர் வேலை இல்லை, வெறும் சாட்சியா தான் இருக்கிறார். அவன் எது வேணாலும் அவனுக்காக அவனே அவனுடைய விருப்பங்களை உறுதியா நம்புறதுக்கு அந்த மனம்ங்கிற ஒரு சாட்சி வேணும். உன்னை பற்றி நீ கற்பனை பண்ணி புத்தியாலேயோ குணத்தாலேயோ நீ இப்படித்தான் அப்படின்னு உன்னை நீ நம்புறதுக்கே உன் மனசு இடம் கொடுக்கணும். உண்மையா இல்லையா? உன் மனசு இடம் கொடுக்கறதுன்னா என்ன? உன் மனசு உன்னை நம்ப வைக்கணும். அப்போ நீ உன் மனசை கேட்ப, நான் நல்ல பக்தன் தானே, நான் என்ன தவறு பண்ணாலும் என் கிருஷ்ணங்கிட்ட தானே இருக்கேன், எனக்கு சற்சங்கத்துக்கான என்னுடைய குரு வழிகாட்டி கூட இருக்கிற அந்த ஆன்மீக சகோதரர்கள், அந்த பக்தர்கள் எல்லாருடைய நட்புக்கும் என்னதான் குணத்தாலேயோ புத்தியாலேயோ சூழ்நிலையினாலேயோ நான் விருப்புகளோடு இருந்தாலும் அவங்க கிட்ட எனக்கு எந்த விரோதமும் இல்லை, சிநேகம் இருக்குது. மனப்பூர்வமா நான் அப்படி தூய பக்தனா தானே நான் இருக்கேன் அப்படின்னு நீ சொன்னேன்னா ஆமான்னு உன் மனசு சொல்லணும். அப்போ உன் மனசு உன்னை கைவிடக்கூடாது. அப்போ மனம்ங்கிற அந்த சாட்சி நமக்கு தேவைப்படுது. அதே இது நான் இந்த மாதிரி பக்தியெல்லாம் அப்புறம் பார்ப்போம், அடாவடித்தனமா என்னோட சௌரியம்தான், நான் தர்மத்தின்படி தர்மம் அதர்மம் அப்படின்லாம் யோசிக்க முடியாது. என்னோட கணக்குப்படி எனக்கு தேவையானதுக்காக நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். என்னுடைய தேவைகள் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்குது. எனக்கு அது வேணும், எனக்கு தேவைப்படுது. அதை அடுத்த உரிமை கொண்டாடுறான். நான் அவன்ட்டு அவனுடைய உரிமையை பொருட்படுத்தாம நான் அதை அபகரிக்கணும். அப்படித்தானே? நான் எல்லாத்திலையும் ஜெயிச்சிருவேன்ல, எனக்கு தேவையானதெல்லாம் எனக்கு நான் பார்த்து நான் எடுத்துக்கிறதுல என்ன தப்பு? அதுக்கு எவனும் அடித்தாலோ குற்றம் சொன்னாலோ தண்டனை கொடுத்தாலோ அதையும் நான் கடந்து தப்பிச்சு நான் வேணுங்கிறத சாதிப்பேன். அப்படிதானே அப்படின்னு கேட்டா, ஆமா நீ அவ்வாறாகத்தான் இருக்கின்றாய், உன்னை எவனும் வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு அதே மனசு தான் சொல்லும். அப்பவும் அந்த மனசு இல்லைன்னா இவன் ஒன்றும் அக்கிரமம் பண்ண முடியாது. கோயில்ல அகத்திக்கீரை விற்கான், இந்த புண்ணியம் தேடுற புத்திசாலிகள்லாம் வருவாங்க. மூதேவி என்ன செஞ்சு பிழைக்கிறான்னு தெரியாது, என்ன செஞ்சு சம்பாதிக்கிறான்னு தெரியாது, என்ன வேலை செய்யறான், எப்படி பாதுகாக்கிறான், பசுவை எப்படி பார்க்கறான், பகவானை எப்படி பார்க்கறான், பாமரர்களை எப்படி பார்க்கறான்னு தெரியாது. அவன் பெரிய அதிகாரியா அரசாங்க உத்தியோகஸ்தனா கூட இருப்பான், அல்லது ஒரு வியாபாரியா இருப்பான், அல்லது ஒரு குடும்பஸ்தனா இருப்பான், அல்லது ஒரு மாணவனா இருப்பான், அல்லது உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு ஜாதிக்குள்ள மாட்டி இருக்கிறவனா இருப்பான். எல்லாவனும் அமாவாசைக்கு அந்த 4 கிழமைன்னு பார்த்து அகத்திக்கீரை வாங்கி பசுவை கூடுன்னு சோசியக்காரன் சொல்லி வந்துடுறான்ல. அகத்திக்கீரை என்ன விலைக்கு வாங்குறான்? கட்டு 50 ரூபாங்க, 100 ரூபாங்க. இனியா 10 ரூபாய்க்கு வித்த கட்டு 50 ரூபாய்க்கு சொல்ற, என்னப்பா 100 ரூபா சொல்ற அப்படின்னு என்னத்த பேசினால வேணும்னா வாங்க, இல்லாட்டி போமா. இவன் பயந்துக்கிட்டு அந்த 100 ரூபா கொடுத்து அந்த 5-6 அகத்திக்கீரையை கொலைய வாங்குவான். எல்லாவனும் வாங்கி ஆயிரக்கணக்கில் அங்கே இருக்கிற மாட்டுக்கு கொடுத்தா மற்ற நாளெல்லாம் பட்னியா தெரிஞ்ச மாடு அன்னைக்கு அகத்திக்கீரையா தின்னுட்டு அது கழிஞ்சிக்கிட்டு தெரியும். எங்க நீ ஒரு நாளைக்கு ஒரே மாதிரி கஞ்சி அன்னைக்கு பூரா குடிச்சிக்கிட்டு வேற தண்ணியை குடிக்காம ஏதாவது ஒன்றை மட்டுமே நாள் பூரா தின்னுக்கிட்டு என்ன ஆகும் உடம்பு? அது மாதிரி தானே பசுவும். அப்போ பசுவையும் பார்க்க தெரியல, பகவானையும் பார்க்க தெரியல, பாமரர்களையும் பார்க்க தெரியல. நம்ம என்ன செய்யறோம், ஏது பிழைக்கும்? இங்கே 10 ரூபாய்க்கு வாங்குறோம் 10 ரூபா கீரை கட்டு. அந்த 10 ரூபா அந்த கீரையை விளைய வச்சவனுக்கு போய் சேருதா? அவனுக்கு சேர்றது 10 ரூபாயோ எவ்வளவோ. ஆனா இங்கே வியாபாரி கிடைக்கிறது ஒரு பங்கு. அதை விட அந்த இடத்துல அனுமதிக்கிற அந்த கோவில் நிர்வாகத்துக்கு கிடைக்கிற பங்கு
இந்த கோவில் நிர்வாகத்துல இவனை சிபாரிசு பண்ணி இந்த இடத்துல இவன் விக்கெட்டும்னு அனுமதிக்கிற அந்த அதிகாரிக்கு கிடைக்கிற பங்கு சட்டப்படியோ சட்ட விரோதமாவோ எல்லாருக்கும் பங்கு. அந்த பங்குல தான் இது விலை ஆகுது, 100 ரூபா ஆகுது ஒரு கட்டு. இப்படி அநியாயமா விற்கிறானே. அநியாயமா எங்க விற்கான்? நீ உனக்கும் பசுவுக்கும் அகத்திக்கீரைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புக்கு நீ ஒரு அகத்திக்கீரை கட்ட 500 ரூபாய்க்கு இல்லடா வாங்கி கொடுக்கணும். அவங்களாவது 100 ரூபாய்க்கு கொடுக்காங்க. உன் அறிவுக்கும் நீ பசுவுக்கு கொடுக்கணுங்கிற உன்னோட அந்த யோசனைக்கும் அகத்திக்கீரைய விற்கிறவனுக்கும் வாங்குறவனுக்கும் உன் குடும்பத்துக்கும் சேர்த்து விலைய போட்டோம்னா 500 ரூபாய்க்கு நீ அந்த அகத்திக்கீரை 5-6 வாங்கி கொடுக்கணும். 100 ரூபாய்க்கு கிடைக்குது, சௌரியமா கிடைக்குது, வாங்கி கொடுத்துட்டு வந்து சரி வாய மூடிக்கிட்டு. இப்படி நாம் பேச முடியுதுன்னா என் மனசு எனக்கு என்ன தைரியத்தை கொடுத்துருந்ததுன்னா நான் இப்படி யோசிக்க முடியும், பேச முடியும். அப்போ மனம்ங்கிற ஒண்ணு எப்படிப்பட்டது? அது எல்லாத்துக்கும் வரும் துணைக்கு. அவன் தான் கிருஷ்ணன். எல்லாத்துக்கும் வருவான்ல. இப்ப நான் பேசுறதை கேட்டு நீ அநியாயமா அக்கிரமமா பேசுறதா நினைப்பீங்களா, இல்ல விதண்டாவாதமா பேசுற நடைமுறைக்கு ஒவ்வாததை பேசுறதா நினைப்பீங்களா? என்ன கருத்துல இதை யோசிப்பீங்க? உங்களுக்கு இந்த கருத்துல உடன்பாடு இருக்குதா? ஆஹா உண்மைதானே, நம்ம இது வரைக்கும் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கவே இல்லை, அப்போ பசுவுக்கும் நமக்கும் பகையும் இல்லை, உறவும் இல்லை, நமக்கு பாவம் இல்லை, புண்ணியம் இல்லை, நம்மலாம் கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அப்போ உங்க மனசு ஆமா 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 அப்படி சொல்லுதா இல்லையா? சொல்லுச்சுன்னா அது உங்களுக்கு தொடையாத்தான் இருக்குது, விரோதமாகல. மனம் ஒத்துக்கொள்ளலைன்னா அவன் குற்றம் கூட பண்ண முடியாது. அப்போ குற்றம் பண்றதுக்கும் மனசு ஒத்துக்குதா அப்படின்னா அது எனக்கு தெரியாது. குற்றம் பண்றவன்கிட்ட கேட்கணும். அவன் மனசு ஒத்துக்கிட்டு அந்த குற்றத்தை பண்றானா ஒத்துக்காம பண்றானாங்கிறத குற்றம் பண்றவன்கிட்ட போய் கேளு. என்னைய பொறுத்த வரைக்கும் என் மனசு குற்றமா குற்றம் இல்லையா, பாவமா புண்ணியமானலாம் சொல்லிக்கல, என்னையாவே தான் இருக்க வச்சிருக்கு. எந்த நேரமும் எங்கெங்க தெரிஞ்சாலும் அபியாச யோகேன அப்படிங்கிற மாதிரி அபியாசம் பழகி போச்சு. குருவாகவும் கிருஷ்ணராகவும் கூடவே இருக்கிறதுனால எல்லாருக்கும் குரு கிருஷ்ணரை காட்டியிருப்பாருன்னா எனக்கு கிருஷ்ணர் குருவை காட்டினார். நீ எதுக்கும் நீ என்கிட்டயே இருந்துக்கிட்டு இஷ்டம் போல படிக்காதடா, முறைப்படி படிச்சவன் முறைப்படி என்கிட்ட வந்தவன் அந்த ஒருத்தர் இருக்கேன், அவன் பின்னால போயிட்டு நீயும் முறைப்படி சரியா வந்து சேரு. தான் தோன்றித்தனமா எதையும் எடுத்தன் கவுத்தம்னு பேசாத. பரம சாட்சியா என்ன இருக்குதுன்னு பார்த்து அந்த குருவோட பேச்சை கேட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி குருவை காட்டி கொடுத்தாரு கிருஷ்ணர். சரி, குரு கிட்ட போனதுக்கு அப்புறம் என்னன்னு கேட்டு அவர்கிட்ட போய் கேட்டு நான் முறைப்படியான பக்தி பண்ணணும் அப்படின்னா, முறைப்படியா என்ன பக்தி பண்ணணுங்கிற, அதனால உனக்கு என்ன பலன் வேணும்? பலனெல்லாம் ஒன்றும் கிடையாது. பலனெல்லாம் ஏற்கனவே நம்ம கிட்ட தானே இருக்கு. இதுல என்ன பலனை வச்சு என்ன செய்ய? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் மேல எனக்கு எந்த நேரமும் அவர் சிந்தனை வேணும், அவரை பற்றி எனக்கு தெரியணும், என்னை பற்றி அவருக்கு தெரியணும், அவர் எங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்காரோ எதுக்குள்ள எல்லாம் இருக்காரோ அதுவும் எனக்கு தெரியணும். எல்லாம் அவருக்குள்ள இருந்தாலும் அவர் எதுலையுமே இல்லைன்னு சொல்லியிருக்காரே அதெல்லாம் எனக்கு புரியணும். பகவான் சொன்னதுல எந்த முரண்பாடும் நம்பிக்கையற்ற குணமும் எனக்கு வரவே கூடாது. அதுக்கு வழியே சொல்லுங்க அப்படின்னா, இதெல்லாம் கேள்வியா நீ கேட்கும் போதே அதெல்லாம் பதிலும் உங்ககிட்ட தானே இருக்குது. நீ பண்ற மாதிரியே பண்ணுன்னு சொல்லி விட்டுட்டாரு குரு. அப்போ குருவும் கிருஷ்ணருக்கும் நம்ம ஏற்கனவே செல்ல பிள்ளையா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால நம்ம இப்ப என்ன சொல்லணும், நமக்கு மனசு வைராக்கியத்தை இழந்து எங்கெல்லாமோ திகைச்சு போய் திருவிழால காணாம போன புள்ள மாதிரி மனம் திகைச்சு போய் இது சரியா அது சரியா, இது நமக்கு விரோதமா இது நமக்கு சொந்தமா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு திகைக்காம மயங்காம தயங்காம தளராம தைரியமா இருக்கிறதுக்கு மகாமந்திரத்தை சரியா பிடிச்சுக்கணும், சரியான நேரத்துல பிடிக்கணும். அப்படி பழகிட்டோம்னா அந்த அபியாசம் உயிரோட உணர்வோட எப்பவுமே இருக்கும். நமக்கு சொர்க்கமும் கிடையாது, நரகமும் கிடையாது. போக்கும் வரவும் இல்லா புண்ணியனை போல பகவானுடைய அவர் எண்ணிலேயே அடையலாம்னு இருக்காரு, பரமபுருஷன் நிலையை அடையலாம்னு அவரே சொல்றாரு. அதுக்காக நம்ம பரமபுருஷர் ஆயிட மாட்டோம். அவர் எப்படி சும்மா என்னைக்கும் சும்மா இருக்கிறாரோ அதே மாதிரி நம்மளும் இருக்கலாம், எல்லாம் இயங்கலாம்.
எதுவுமே பாதிக்கிற மாதிரியோ அதுக்கு உரிமை பாராட்டுற மாதிரியோ எதுவுமே இருக்காது. அதான் அவர் சொல்றாரு, அபியாசம் அதை பழக்கம் செய்வது ஒன்றையே. பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்தா அனுசிந்தையன். பரம புருஷ பகவானை பற்றிய சிந்தனைக்கு எந்த நேரத்திலையும் நம்ம மூச்சு விடுற மாதிரி, உடல்ல வசிக்கிற வரைக்கும், உடலுக்கு உடலை விட்டுட்டு போகும்போதும் அவருடைய நினைவு தானா வரும். கண்டதெல்லாம் வரும்போது அபியாசம் பண்ண அவர் நினைவு வராதா? அவர் நினைவு வரணும். அந்த அளவுக்கு நம்ம அபியாசம் பண்ணிடணும். அதுக்கு தான் உதாரணத்துக்கு சொன்னேன், உடல் நம்ம சொல்லுக்கும் செயலுக்கும் சிந்தனைக்கும் தகுந்த மாதிரி நமது அங்க அசைவுகள் முகபாவனைகள் எப்படி இயல்பா மாறுதோ அதே மாதிரி உடற்புலன்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை குணமும் நமக்கு மகாமந்திரத்தை உயிரோட ஒட்டுறதுல இது எப்படி இயல்பா நடக்குதோ அதே மாதிரி அதுவும் இயல்பா ஆக்கிக்கிறது நமது அபியாசம். மனம் எங்கெல்லாம் அலையுதோ அந்த விஷயங்கள் எல்லாம் திரும்ப இழுத்து பிடிச்சு பகவான்கிட்டயே விட்டுறணும். மனம் வேறு வேறு விஷயங்களில் செல்லாமல் பரம புருஷனையே சிந்தனை செய்வது ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு அதை பழக்கம் செய்வதென்ற அபியாச யோகத்தை கடைபிடிப்பவன் அந்த பரம புருஷனையே அடைகின்றான். கிருஷ்ணர் சொல்லி கொடுக்கிறார் இப்படி. அந்த பரம புருஷன் யாரு? நம்ம கூட இருக்க அந்தராத்மா கூட பரம சாட்சியா இருக்கிற பரம புருஷன். அவனை அடையிறது நிலைக்கு நாம பழக்கப்படுத்திக்கணும். பகவானை பற்றியே சிந்திச்சோம்னா அவன் அந்த பரமபுருஷ பகவானுடைய இடத்துக்கு அவர் எங்கேயோ இல்லை, நம்ம இதயத்துல நம்ம நினைவுல நமது புலன் கூடத்தானே இருக்காரு. மனமா அதை பிடிச்சிக்கலாம், ரொம்ப சுலபம். ஆனா அவர் இருக்கிறத உணராத வரைக்கும் அவர் நம்மளை வழி நடத்துவார். நமக்கு தகுந்த மாதிரி, நமக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அவர் நம்மளை வழி நடத்துவார். ஆனா அவர் தான் வழி நடத்துறாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்காம இருக்கிறது நம்மளுடைய துரதிர்ஷ்டம். அதுக்கு அவரைத்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாமந்திரத்தை குறிப்பிட்ட நேரத்துல மகாமந்திரத்தை நமக்கு பழக்கமாக்கிட்டோம்னா அதுவே நம்மளை எழுப்பி விட்டுரும், அதுவே நம்மளை நடத்த வச்சிரும். எல்லாமே மகாமந்திரம் பழகி போயிரும். உடலோட உணர்வோட உயிரோட பழகி போகும். உடல் புலன்களையோ இயக்கங்களையும் அசைவுகளையும் மாற்றலாம், மொழியை மாற்றலாம், உருவத்தை மாற்றலாம், நடைமுறை பழக்கத்தை மாற்றலாம். ஆனா உயிரோட பழகின அந்த அந்தர ஆத்மா கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த கிருஷ்ணர் சிந்தனைங்கிறது மாறவே மாறாது. என்னையே எப்போ நினைச்சிட்டு இருக்கிறவனுக்கு நான் அவனுக்கு இழக்கப்படுவதில்லை, அவன் எனக்கு இழக்கப்படுவதில்லைன்னு இது சொல்லியிருக்கிறார். அதனால எப்பவுமே ஒருத்தர் நாம கிருஷ்ணரை இழக்க மாட்டோம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர சிவாச்சாதி கௌர் பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே.